Good evening student, I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus 1 computer science for chapter 9 introduction to C++ topic discuss பண்ணிட்டுருக்கோம். So in the previous class or in the previous video நம்ம என்ன discuss பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா punctuators, the order of precedence of operators, and then பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 5 ஆப்ரேட்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு கிளாஸில் ஒரே ஒரு வீடியோவாக 5 ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அண்ட் தென் பிட்வைஸ் எல்லாம் கிடையாது, ஓல்டு புக்கில் மட்டும்தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்கும். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ டோட்டலி என்ன பண்ணோம் அப்படின்னா 5 ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் அதில் டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஓல்டு புக்கில் பார்த்திங்க அப்படின்னா 7 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. Now in this class we are going to discuss about for input output operators. ஸோ IO ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு மேலே டீம் கொடுத்துருப்பாங்க. I means input, O means output. ஸோ அப்போ அந்த இன்புட் ஆப்ரேட்டர்னால் என்ன, அவுட்புட் ஆப்ரேட்டர்னால் என்ன, how we can giving a input value to the computers, எப்படி நம்ம இன்புட் வேல்யூ கொடுக்கறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் த IO ஆப்ரேட்டர்ஸில் இன்புட் ஆப்ரேட்டருங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய C++ provide the operator as to get input for greater than symbol. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு பேர் நேம் இருக்குது. it extracts the value through the keyboard and assigns it to the variable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. extract the value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்புட்டை கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா on its right ends it is called as stream extraction. அந்த ஆப்ரேட்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் கேட்கலாம். the input operator name is called as stream extraction or get from. 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. stream extraction or get from. even though short note about stream extraction or get from அப்படின்னு கேட்கலாம். it is a binary operator. it requires 2 operand. இது பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர். அது 1 மார்க்கு. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் இஸ் பைனரி ஆப்ரேட்டர். it requires 2 operand. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ரண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 operand தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா the first operand is the predefined identifier அப்படின்னு சொல்கிறாங்க. first operand is the predefined identifier. cin pronounced as cin. இந்த cin இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இது என்ன அப்படின்னா c denoted as a compiler, c compiler, and in means input. so pronounced as cin. the identities keyboard as the input device. identities the keyboard as the input device. the second operand must be a variable. the second operand must be a variable அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய ப்ராசஸில். ஸோ ஆஃப்டர் ஒரு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த்ரூ நம்ம யூஸிங் த கீபோர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட்டுக்கு கெட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் கெட் ஃப்ரம் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது யாருக்கு வேல்யூ அசைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேரியபிளுக்கு. ஸோ அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் ஆனதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா you can process to receive or extract more than one value at a time. to receive or extract more than one value at a time. then operator symbol, extract operator symbol should be used for each variable. this is called cascading operator.
even though இது ஒரு 2 மார்க் கொஷின் கேட்கலாம். ஸோ டிஃபைன் cascading operator, define cascading operator அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்போ this is called cascading operator. now after அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா சிஇன் நம், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ இன்புட்டாக கொடுத்துருக்கோம். சிஇன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீவேர்ட், வேரியபிள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ ப்ரீடிஃபைன் ஆப்ஜெக்ட் சிஇன் extracts a value typed on keyboard and stores it in variable num. என்னுடைய வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நம்மில் எனக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, சிஇன் எக்ஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் எக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் ஒய். ஃபார் இங்கே என்ன எடுத்துருக்கோம், 2 வேரியபிள் அட் அ டைமில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ திஸ் இஸ் யூஸ்டு எக்ஸ்ட்ராக்ட் 2 வேல்யூஸ், எக்ஸ்ட்ராக்ட் 2 வேல்யூஸ். ஈவன் தோ இதில் என்ன பண்ண மோர் தென் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ஷன் சிம்பிள் கொடுத்துட்டு நம்ம அகைன் கண்டினியூட்டியாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இங்கே 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சிஇன் ரீட்ஸ் த ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் இமிடியேட்லி assigns that to variable x, assigns that to variable x. Next it reads the second value which is typed after a space and assign that to y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒய், எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ என்ன பண்ணுவாங்க, எடுத்து ப்ராசஸ் பண்ணி அசைன் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் ஸ்பேஸ் a space and assign to y, space is used as separator for each input அப்படின்னு சொல்லியிருக்காங்க, for each input process. ஸோ என்னுடைய வேல்யூவில் இது மாதிரி நடக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர், இன்புட் ஆப்ரேட்டர் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் ஆப்ரேட்டர். என்ன சார், இன்புட் நம்ம எப்படி கொடுத்து இன்புட் ப்ராசஸ் பண்ணணுமோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தேவை, இன்புட்டாக கொடுத்து கால்குலேட் பண்ண வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கணும், அவுட்புட் கிடைக்கணும். ஸோ அந்த அவுட்புட் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா C++ ப்ரொவைட்ஸ் ஃபார் தட் less than operator. ஸோ பர்ஃபார்ம் அவுட்புட் ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேட்டர் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக ஆப்ரேட் பண்ணுவோம், அவுட்புட் ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. த ஆப்ரேட்டர் சிம்பிள் இஸ் கால்டு ஸ்ட்ரீம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர், அந்த 1 மார்க்கு. ஸோ இந்த உங்களுடைய இன்புட் ஆப்ரேட்டருடைய அனதர் நேம் கால்டு as ஸ்ட்ரீம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் புட் டு. இன்புட் ஆப்ரேட்டருடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா stream extraction or get from, stream extraction or get from. It is used to send the strings or values of the variables on its right to the object on its left அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வேல்யூ இது எங்கே அசைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில். ஸோ இட் இஸ் அ பைனரி ஆப்ரேட்டர். இந்த சிம்பிள் என்ன ஆப்ரேட்டர் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர் ரிலேட்டட். த ஃபர்ஸ்ட் ஆப்பரண்ட் இஸ் த ப்ரீடிஃபைன்ட் identifier அப்படின்னு சொல்லியிருக்காங்க. first operand is a predefined identifier. then cout pronounced as a cout that identifies monitor as the standard output object, as the standard output object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so cout pronounced as cout that identifies monitor as the standard output object. the second operand may be a constant. செகண்ட் ஆப்ரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி எ கான்ஸ்டன்ட், வேரியபிள் ஆர் அன் எக்ஸ்ப்ரெஷன். என்னுடைய செகண்ட் ஆப்ரண்ட் என்னவாக இருக்கலாம், வேரியபிளாக இருக்கலாம், எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், ஆர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொடுத்து கான்ஸ்டன்ட் ஆர் வேரியபிள் எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு வந்து என்ன இருக்கும், கம்பைலர்லேருந்து கிடைக்கும். அந்த இந்த என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். C++ நமக்கு சி அவுட் கிடச்சி நமக்கு என்ன மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணிக்குவாங்க. ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆஃப் சி அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டு சென்ட் மோர் தென் 1 வேல்யூ அட் எ டைம், வந்து இந்த அவுட்புட் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு நான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அட் எ டைம், மோர் தென் 1 டைம் டு சென்ட் த வேல்யூஸ். ஆஃப்டர்
put to operator should be used for each constant variable expression. This is called as cascading operator. இது ஒரு cascading operator னு சொல்ல முடியும். இது ஒரு 2 mark நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்படின்னா as well as நம்ம இன்புட் நாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு இன்புட் பார்த்து டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுக்கு மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. cout welcome predefined object cout sends the given string welcome to screen. எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங் எனக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு தான் எனக்கு என்ன பண்ணால் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும், மெசேஜாக எனக்கு ஷோ ஆகும். நவ் அதுக்கு அடுத்ததும் சம் இது கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். cout the sum equal to sum அப்படின்னா இது என்ன பண்ணும், எதுக்காக இவ்வளோ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் cout sends the string the sum equal to screen and then sends the value of variable sum. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டென்ட் எனக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஆஃப்டர் இந்த வேரியபிள் சம்முக்கான வேல்யூ என்ன பண்ணுவோம், சென்ஸ் த வேல்யூ ஆஃப் வேரியபிள் சம் usually sends the value everything specified within double quotes or single quotes, string or character constant except non-graphical characters அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. non-graphical characters even though என்னுடைய ஸ்ட்ரிங் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கோட் ஆர் இந்த டபுள் கோட்டில் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங் எல்லாமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகி எனக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது. நான் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி cout/n என்ன சார் இதில் புதுசாக இது என்னமோ கொடுத்துருக்காங்க. /n நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸில் பார்த்துருப்போம். /n is a new line. The area of 3.14 into r into r என்னுடைய ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. ஸோ /n screen and then evaluate the expression 3.14 into r and sends the results to the screen. என்னுடைய ரிசல்ட் எங்கே சென்ட் ஆகும் அப்படின்னா என்னோட ஸ்க்ரீனில். /n is a non-graphic character constant to feed new line. அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. now இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா cout a plus b என்னுடைய வேல்யூ ரெண்டு வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்படி பண்ண முடியுமா சார், இதுலேயே இப்படி ப்ராசஸ் பண்ண முடியுமா? எஸ், do that. so cout sends the sum of a and b to the output console monitor. எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் cascading of IO operator, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா cascading of IO operator. what do you mean by cascading of IO operator அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த cascading of IO operator அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட் அவுட்புட்டை எப்படி கெட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ த மல்டிபிள் use of input and output operators such as symbols or less than, greater than, less than in a single statement is known as cascading operator. இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 mark கொஸ்டினாக கேட்கலாம். define cascading or what is a cascading நோட் பண்ணிக்கோங்க. cascading out of int num equal to 20 cout a equal to num. The figure 9.6 is used to understand the working of cascading cout statement. ஸோ அப்போ என்னுடைய இந்த cascading cout int num 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் int num equal 20 cout a num. The figure 9.6 is used to understand the working of cascading cout. cout a equal to num. ஸோ ஏங்கிறது ஒரு வேரியபிள், நம் அப்படிங்கிறது நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களா. ஆஃப்டர் cascading coutக்கு அடுத்தது இன்னொரு another one எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க.
cascading cin, even though cinல நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். input process. So cout enter the two numbers, enter the என்ன சொல்லியிருக்கோம், two numberனா a b. அப்போது இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய யூசருக்கான மெசேஜ், யூசர் என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். cin a b என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்துருக்கோம், a b அப்படின்னு 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ the figure 9.7 is used to understand the working of cascading cin statement. Understand the working of cascading cin statement கொடுத்துருக்காங்க அங்கே. ஸோ அப்போ ரெண்டு வேரியபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா a and b. ஸோ a 5 b 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்கூடிய ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்பிள் ப்ரோக்ராம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாம்பிள் ப்ரோக்ராம் ஏ ஃபர்ஸ்ட் லுக் அட் C++ ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் இப்போது வேரியபிள்னால் என்ன, இன்புட் எப்படி கொடுக்குறது, அவுட்புட் எப்படி கொடுக்குறது எல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆஃப்டர் இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாம்பிள் ப்ரோக்ராம் ஏ ஃபர்ஸ்ட் லுக் அட் C++ ப்ரோக்ராம். லெட் யூ ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் C++ ப்ரோக்ராம் that prints a string welcome to programming in C++ on the screen. C++ programming in C++ on the screen அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய C++ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் a string. என்னுடைய ப்ரோக்ராமிங்குடைய ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு இன்க்ளூட் ஹெட்டர் ஃபைல்ஸ். நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஆஷ் இன்க்ளூட் IO stream. என்னுடைய ப்ரோக்ராமில் என்னோடய ஃபைல் நேம் கொடுக்கறதுக்காக, சரி என்னுடைய ஃபைல் வேல்யூஸ் எல்லாம் லைப்ரரியிலேருந்து கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு, ஆஸ் வெல் அஸ் கெட்டிங் இன்புட் அவுட்புட் ப்ராசஸுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆஷ் இன்க்ளூட் IO stream அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸிங் நேம் ஸ்பேஸ் std and then int main அதுக்கப்புறம் curly brace cout welcome to programming in C++. cout welcome to programming in C++ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் இது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு. The above program produce the following outputs. Welcome to programming in C++. அந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். C வந்து இது உங்களுக்கு தெரியும், இந்த curly brace, open curly brace, close curly brace, cout welcome to programming in C++, return 0. So the above program produce the following output. Welcome to programming in C++. This is very simple C++ program which includes the basic elements that every C++ program has. Let's use how we look at this element. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ப்ரோக்ராமில் எப்படி ப்ராசஸ் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள் ப்ரோக்ராம் which include the basic elements that every C++ program has. Let's use have a look at this element. Now after that an example process உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் ப்ராசஸ் இன் ப்ரோக்ராமை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் லைன் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ப்ராசஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போது எலாபரேட்டாக ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைனும் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுங்களா? ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாம்பிள் ப்ரோக்ராமுடைய ப்ராசஸில் ஒவ்வொரு லைன்லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா
அந்த ப்ரோக்ராமில் ஒரு லைன் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த \C++ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஸ்ட்ரிங், என்னுடைய ப்ரோக்ராம் பிரிண்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது. திஸ் இஸ் கமாண்ட் ஸ்டேட்மெண்ட். எனி ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராசஸ், this is command statement. ஸோ இந்த கமாண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன, எனி ஸ்டேட்மெண்ட் தட் பிகின்ஸ் வித் ஆர் கன்சிடர் ஆஸ் கமாண்ட்ஸ். கம்பைலர் does not execute any command. Compiler does not execute any command as part of program, and it simply ignores. If we need to write multiple lines of commands, இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த கமாண்ட் லைனில் கொடுத்துக்கிறது என்ன பண்ணாது, does not execute any commands as a part of program, and it simply ignore. And then more than number of lines you have to command அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். That's a format. If we need to write multiple lines of commands, we can use \asterisk up to. #include IO stream, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா #include IO stream. Usually all C++ programs begin with include statements starting with a /bound. The symbol # is a directive for the processor. That means the statement are processed before the completion process begin. இந்த கம்ப்ளீட்டேஷன் இப்போ ப்ரோக்ராம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. #include IO stream statement tells the compiler processor to include the header file IO stream in the program. என்னுடைய ப்ராசஸில் கம்பைலர் ப்ரீ ப்ராசஸரில் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா to include the header file IO stream in the programல ரொம்ப இம்பார்ட்டன்ட். The header file IO stream should include in every C++ program to implement input-output functionalities அப்படின்னு சொல்கிறாங்க. program to input-output functionality கொடுக்கணும். In simple word, IO stream header file contains the definition of its number objects, cin and cout. என்னுடைய IO stream எதில் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா மெயின்லி இந்த cin, cout இந்த IO stream இருந்தால் தான் பர்ஃபார்ம் ஆகும், இல்லை அப்படின்னா பர்ஃபார்ம் ஆகாது. If you fail to include IO stream in your program, an error message will occur. இது வந்து IO stream எனக்கு ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், occur in IO and cin and cout, and will be not be able to get any output or get any output, send any output அப்படின்னு சொல்ல முடியும். இதில் ஏதாவது இன்புட் அண்டு எனி அவுட்புட் எனக்கு என்ன பண்ணோன்னா அவுட்புட்டாக கிடைக்கும். Now after using namespace std, தேர்ட் பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்குதுன்னா யூஸிங் நேம் ஸ்பேஸ் அந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் தேர்ட் லைனாக இருக்கிறது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா the line using namespace std tells the compiler to use standard namespace. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாண்டர்ட் நேம்ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காகவும் namespace collects identifiers used for classes, class, object and variable. Namespace provide a method of preventing name complexity in a large project. It is a new concept introduced by the ANSI. C++ stands for committee. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now fourth point, int main. C++ program is a collection of functions. Every C++ program must have a main function. C++ program is a collection of function. Every C++ program must have a main function அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு என்னென்னா மெயின் ஃபங்க்ஷன் எனக்கு இருக்கணும்.
The main function is the starting point where all C++ programs begin their execution. Therefore, the executable statement should be inside the main function. Therefore, executable statement should be in main function அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடியது தான் என்ன பண்ணுவாங்க, 1 by 1 லைன் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. Cout welcome to programming in C++. Cout welcome to programming in C++ return 0. The statements between the curly braces line number 5 to 8 are executable statement. அந்த லைன் நம்பர் 5 to 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய executable statement அப்படின்னு சொல்கிறோம். After this is actually called as block of code. In line 6, Cout simply send the start string constant welcome to programming in C++. The screen, as we discussed already, every executable statement must terminate the semicolon. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா terminated as a semicolon. In line 7, return is a keyword. Which is used to return the value what you specify to a function. In this case it will return 0 to main function. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோரில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேசிக்காக நம்மளுடைய ப்ரோக்ராம் இப்போ ஒன்று பார்த்தோம்னா சாம்பிள் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் லுக் அட் C++ ப்ரோக்ராம் பார்த்தோம்னா, அந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொரு லைனுக்கும் என்ன மீனிங், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இங்கே ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. C++ program to print a string as include IOStream and then using namespace std int main. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதில் என்ன ப்ராசஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸிக்யூட்டிங் ஆஃப் C++ ப்ரோக்ராம். அந்த ஒரு டாபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிங் ஆஃப் C++ ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயின்லி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ கேன் யூஸ்டு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போது execution of C++ program you can follow that 4 steps. If you ask in the 5 mark உங்களுக்கு 5 mark கொஷினில் இது கேட்பாங்க, what are the steps to follow execute our C++ program. ஸோ அந்த 4 ஸ்டெப்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 mark கொஷினில் கேட்கலாம், அல்லது 2 mark கொஷினில் list out the various steps in execution of C++ program அப்படின்னு கேட்கலாம். For creating and executing a C++ program, one must follow 4 important steps. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 4 important steps are given. The first, creating source code. First step என்ன பார்த்தீங்கன்னா creating source code. Creating includes typing and editing the valid C++ program. For first step என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறது, எடிட் பண்ணுறது. நான் சொல்கிறது அப்படியே பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வேலிட் C++ கோட். கோட்னு அப்படின்னா கோடிங்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆஸ் ஃபார் த ரூல்ஸ் ஃபாலோட் பை C++ கம்பைலர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப், சேவிங் சோர்ஸ் கோட் வித் எக்ஸ்டென்ஷன் .cpp. 1 mark கொஷின் அது கேட்கலாம். நம்மளுடைய C++ ப்ரோக்ராம் எப்படி சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, source code should be saved with extension .cpp. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது ஒரு 1 mark கொஷின். சரிங்களா? என்னுடைய ப்ரோக்ராம் எப்படி நான் சேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .cpp அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா compilation. This is an important steps in constructing a program. This is an important step constructing
ப்ரோக்ராம் கம்பைலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். In compilation, compiler links the library files with the source code and verifies each and every line of code. If any mistake or error is found, it will throw error message. If there are no error, it translates the source code into machine readable object file with an extension .opj. the extension .opj என்னோட extend dot எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த opjல கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், the last ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்காங்க. this is the final step. 1 mark question கேட்கலாம், which is the final step அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். the execution final step of a C++ program. in this stage the object file becomes an executable file with the extension .exe. once the program become executable process, என்னுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ப்ராசஸில் இருக்கும். file the program as an intended as extension or process. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this means you can run your application without the help of any compiler IDE. என்னுடைய கம்பைலர் ஐடி இல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது, அந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ரோக்ராம் இங்கே இருக்குது பாருங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஒரு கம்பைலர் இன்டர்மீடியட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஸ்டமில் எனக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம், சரிங்களா, என்னுடைய ப்ராசஸ், இது எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராமுடைய ப்ராசஸ். ஸோ அப்போ இன் திஸ் கிளாஸ் what are the topic I can discuss அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ the first என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IO ஆப்ரேட்டர்ஸ்னால் இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிப்பாங்க. 1 by 1 எல்லா ஆப்ரேட்டர் டிஸ்கஸ் பண்ணோம், இன்புட் ஆப்ரேட்டர் டிஸ்கஸ் பண்ணோம், அவுட்புட் ஆப்ரேட்டர் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்காடிங் ஆஃப் IO ஆப்ரேட்டர் டிஸ்கஸ் பண்ணோம், கேஸ்காடிங் சிஇன் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் லுக் அட் C++ ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணோம். சாம்பிள் ப்ரோக்ராம் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் அட் ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம், ஒவ்வொரு லைனும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. அண்ட் தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் C++ ப்ரோக்ராம். நம்மளுடைய ப்ரோக்ராம் C++ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் இருக்குது, அதில் என்ன மாதிரியான ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் 4 ஸ்டெப்ஸ் மெயின்லி இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம். The first step பார்த்திங்க அப்படின்னா creating source code, second step saving source code with extension .cpp, third step compilation, fourth step execution. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த லெசன் கம்ப்ளீட்டேஷன் பண்ணி பேக் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.